சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க நல்லா சார். இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சார் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பேஸ் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. புதுசாக வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். எனக்கு வந்து சில அத்தியாவசியமான அசசரிஸ் மாட்டணும். பண்ணிடலாம் சார். ஸோ இப்போ நீங்கள் எது எது எனக்கு அவசியமாக மாட்டணும், எது எது அவசியம் இல்லாதது, அதாவது லக்ஸூரியஸ் ஐட்டம், அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இதெல்லாம் அவசியம் மாட்டினா நல்லதுங்கிறத எனக்கு கொஞ்சம் என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லணும். அந்த என்ன ப்ராடக்ட் என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு சொல்லணும். பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே சொல்லணும். அப்படிதான் சார் கேக்குறீங்க? ஆமா சார். ஏன்னா வந்து பேஸா உள்ளது அவசியங்கிறத கண்டிப்பா மாட்டிடுவோம் நம்ம. கண்டிப்பா. கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஐட்டத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு மாட்டிக்கலாம்ல சார்? அதுக்கு அப்படிதான் கேட்கறேன். புரிஞ்சிச்சு சார், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஐட்டத்தை பத்தி என்னென்ன ப்ராடக்ட் பத்தி டவுட் இருக்குன்னு நீங்க எதனா சொன்னீங்கன்னா அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கும் சார். ஓகே சார். இப்போ நான் வண்டி எடுத்து வரேன். நம்ம கம்பெனிலேருந்து ராவா ஒரு சீட்டு கவர் போட்டு விட்டுருக்காங்க. சரி. இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல குஷனாக கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸாக டிசைனாக போடணும்னா சீட் கவர் போடலான்னு இருக்கு சார். அந்த சீட் கவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னென்ன மாரி இருக்கு, என்ன மாரி பண்ணலாம், எப்படி இருக்கு? இப்போ அந்த ஏர் பேக் சீட் கவர் கேக்குறீங்களா? ஏர் பேக்லாம் வருது இப்போ வர்ற கார்ல எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்றீங்க எல்லாம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். நம்ம வந்து பழங்காலத்து வண்டியில பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த கிளாத்துல சீட் கவர் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நார்மலா ஒரு கவர் போட்டு தைச்சி அப்படியே நாட் போட்டு கட்டிடுவாங்க. இப்போ வர லக்ஸரி வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார் எவ்வளவு லக்ஸரியா இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற இன்டீரியர்ஸும் ரொம்ப லக்ஸரியா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஏர் பேக் சீட் கவர் தான் வந்துருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஏர் பேக் 6 ஏர் பேக் வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர் பேக்கு ஃப்ரெண்ட்லி சீட் கவர் இருக்குமா, ஏர் பேக் இருக்கிறதுனால சீட் கவர் போட்டால் ஏர் பேக்கில் வந்து நல்லா கரெக்டான டைமுக்கு ஒர்க் ஆகுமா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னமும் டவுட் இருக்குது சார். சார் நல்ல படித்த பீப்புள்ஸ் இருக்காங்களா சார், நல்ல வெல் நோன் பீப்புள்ஸு 24 ஹவர்ஸ் சிஸ்டம்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் ராயல் கார் அக்சசரிஸில் நான் உங்கள் சோனும் இந்த சின்ன டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா சார், எங்கள்கிட்ட இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர் தான். ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவரில் உங்களுக்கு நார்மல் சீட் கவரில் பார்த்தீங்கன்னா ஊசி வச்சு குத்துனா இந்த பக்கம் எடுத்து நீடில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த கவர் போடுற மாதிரி ஒரு சிஸ்டம் முன்ன இருந்தது. இப்போ அப்படி இல்லை சார். ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர்னாவே வெறும் பக்கிள்ஸ் போட்டு அந்த கிளிப் போட்டு கிளிப் மூலியமாகவே சீட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால என்ன, உங்களுக்கு ஏர் பேக் எந்த டேமேஜும் இருக்காது. ரெண்டாவது விஷயம், சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜிப்பர்ஸ் வச்சுருவோம் சார் சீட் கவரில். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் ஆகும். இப்போ அப்படி இல்லை சார். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜிப்பர்ஸ் இருக்கனால ஈஸியாக வந்து ஏர் பேக் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார். ஸோ ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவரும் இருக்கும், ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி ஃபிட்டிங்ஸும் இருக்கும் சார். இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சீட் கவர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப சீப் அண்ட் குவாலிட்டியில் போட்டுருவாங்க. நான் எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது, சார் இவ்வளோ விலை இருக்க, நிறைய பேர் சொல்கிறது தான் சார், நிறைய விலை இருக்குது சார் அப்படின்னு. கண்டிப்பாக சீப்பாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்காது. குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட் எப்போவுமே சீப்பாக இருக்குன்றதான் எங்களுடைய கண்ணோட்டம். எங்கள்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயல் கார் அக்சசரிஸில் ப்ரீமியமான ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து ஹைரண்ட் வரைக்கும் ஒரு 4 மாடல் மெட்டீரியல் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிற டிசைனில், நீங்கள் நினைக்கிற கலரில், நீங்கள் நினைக்கிற மெட்டீரியலில், உங்கள் பட்ஜெட்டில் சூப்பராக சீட் கவர்ஸு வித் வாரண்டியோட வித் ஏர் பேக் ஃப்ரெண்ட்லியோட உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரோம். உங்களுக்கு டெமோ வேணால் கூட வீடியோஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். எப்படி அந்த ஏர் பேக்ஸ் வந்து ஒர்க் ஆகும், சீட் கவர் போட்டிருந்தாலும் ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் ஹீட்டு ஜென்ரேட் ஆகாதா, பாடி ஹீட்டு அதில் மெயின்டைன் வருமா, எல்லாமே டவுட்ஸ் இருக்கும். எல்லாமே கிளியர் பண்ணுறோம். ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு சீட் கவர் பற்றின டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கீழே ஃப்ளோர் மேட்டுன்னு சொல்கிறாங்களா சார், வண்டிக்கு கீழே ஃபுல்லாக போடணுன்னு, அது எதுக்கு? ஏன்னா அவங்க கம்பெனிலேருந்து அதெல்லாம் போட்டு விட மாட்டாங்களா, இல்லை நம்ம அது போடுறதுனால என்ன யூசேஜ்? கம்பெனிலேருந்து ஒரு மேட் வருது ஒரு மாதிரி, அது போதுமா, இல்லை வேறு எதுவும் ஃப்ளோர் மேட்டு நம்ம அடிக்கணுமா சார்? கம்பெனியில் வர்றது பார்த்தீங்கன்னா கார்பெட் மேட், ஒரிஜினல் மேட் கொடுத்துருப்பாங்க சார். அந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து அப்படியே நிற்கும் உள்ள. ஏசி வந்து உங்களுக்கு நிறையா அதில் நிற்காது, கூலிங் நிற்காது. மெயினாக கார்பெட் இருக்கனால டஸ்ட்டும் நிறையா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வண்டியில் ஏறி இறங்கும்போது உங்கள் ஷூலேயும் சில்பர்ஸ்லையும் இருக்கிற மண்ணெல்லாம் அதில் உக்காந்துரும். ரெண்டாவது முக்கியமான ஒரு அதில் மைனஸ் பாயிண்ட்னா ரொம்ப ஸ்மெல் வந்து க்ரியேட் பண்ணும் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு காரில் ஏறினோடனே ஒரு வாமிட்டிங் சென்சஸ் வரும். எதனாலனா அதில் நம்ம பால், ஜூஸு, தண்ணியெல்லாம்
கீழே வீறனால அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் சார். வருஷ கணக்கானாலும் அந்த ஸ்மெல் போகாது. அந்த ஃப்ளோர் மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விதமான ஃப்ளோர் மேட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிவிசி ஃப்ளோர் மேட். அந்த பிவிசி ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 கலரில் அவைலபிளாக இருக்குது. இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், ஃபுல்லாக வேக்யூம் போட்டு டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ள ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டிக் பண்ணுவோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் ஒன்று பிவிசி ஃப்ளோர் மேட். இதோட லைஃப் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொன்று இருக்குது ஸ்ப்ளிட் மேட் சொல்லுவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா நாப்பா லெதரில் வந்து கம்பெனி தான் ஸ்டிச் ஆகி வரும். ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கலுக்கு செப்பரேட்டாக உள்ளே எப்படி இருக்கோ டிசைன்னு, அந்த ஃப்ளோரிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் ஆகி வரும். நாங்கள் வெல்க்ரோவில் ஜஸ்ட் அது ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கான எந்த ஸ்டிக்கிங்கும் இருக்காது, ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். இந்த நார்மல் பிவிசி மேட்டுக்கும் இந்த மேட்டுக்கும் கொஞ்சம் ரேட் டிஃபர் இருக்கும். இன்னொரு மேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா ஒரு மோல்டடாக இருக்கும். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடும். உள்ள ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், ரிமூவ் பண்ணி ஒரே மேட்டாக அந்த அப் டவுன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரும், ஃபிக்ஸ் பண்ணிவிடும். இதுவே பார்த்தீங்கன்னா 3 ரேட்டில் இருக்குது. கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோர் மேட் போடுறதுனால ஏசி ரொம்ப சூப்பராக நிற்கும், உள்ள கூலிங் நிற்கும், அண்டு உள்ள ஸ்மெல் இருக்காது, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் மேட் ரொம்ப முக்கியமானது சார். சார் இந்த ஃப்ளோர் மேட் போடுறது சொல்கிறாங்க, சில கடையில் வந்து காருக்குள்ளே மாத்திரம் சொல்கிறாங்களே, டிக்கிக்கும் சேர்த்து போடுவாங்களா இல்லை அதுக்கு வேறு தனியாக சார்? சார் கண்டிப்பாக எப்போவுமே டிக்கி ஃப்ளோர் மேட் வந்து செப்பரேட் தான். இல்லை டிக்கி இன்க்ளூட் ஆகாது. ஃப்ளோரிங் மேட்னாவே அது வண்டிக்கு உள்ளே இருக்கிறது தான் சார் ஃப்ளோர் மேட். ஏன்னா அது பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது, அதனால கண்டிப்பாக தான் கேட்டேன் அந்த கேள்வி. கேள்வி நல்ல கேள்வி. டிக்கின்றது செப்பரேட் சார். ஃப்ளோர் மேட்ன்றது உள்ளே உட்கார இடத்துல மட்டும்தான் வரும் சார். சார் இப்போ இந்த ஃப்ளோர் மேட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ஃப்ளோர் மேட்டுக்கு மேலே இந்த ஃபுட் மேட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்களா சார்? 7D 5D 3Dலாம் சொல்கிறாங்களே. எனக்கு 3D படம் தான் தெரியும், அது என்ன 3D 4D 5D தெரியல சார். அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதில் வேறு ஏதோ இந்த முள்ளா ஏதோ ஒரு மேட் வேறு இருக்குன்றாங்க, ரப்பர் மேட் வேறு இருக்குன்றாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எதுதான் எல்லாமே நம்ம போடுறோம்? நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுருந்தா கேட்டுன்னு இருக்கீங்க சார். உங்களுக்கு தெரியாது இல்ல ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்றோம் இல்லை, உங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று. இப்போ நம்ம ஷோரூமில் பார்த்தா அவங்க ஒரு 4 சொல்கிறாங்க, சரி, அவுட்டர் மார்க்கெட்டுக்கு வந்தால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, யூடியூப்பில் பார்த்தா அவங்க அங்கே பல பேர் சொல்கிறாங்க. நீங்க கார் வாங்குறதுக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஞானி ஆயிடுவீங்க சார். இந்த அதுதான். யூடியூப், இந்த கம்பெனில சொல்றது, அப்புறம் 4 இடத்துல போய் விசாரிக்கிறது, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கார் வாங்குறது கூட பெருசா தெரியல சார். அதுக்கப்புறம் இந்த வேண்டிய ஜாமாவை எதை வாங்குன்னு தெரியதான் பெரிய குழப்படியா இருக்கு. அதான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். கரெக்ட் சார். கரெக்டா சொல்லுங்க. Correct. இது இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறேன் நான். உங்க சார்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட் சார். இது செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 5 அந்த மாதிரி வரும் சார். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது. இது பேசிக்கு நல்ல குவாலிட்டியாக கூட இருக்கும், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து மேனுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நூடுல்ஸ் மேட். நூடுல்ஸ் மேட் பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக இருக்கும். உள்ள ஷேப் எப்படி இருக்கோ எங்கள் கடையில் என்ன செய்கிறோம், கட் பண்ணி அதே ஷேப்புக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது, நம்ம டிரைவர் பெட்ரோல் பண்ணும்போது ஆக்சிலேட்டரு பிரேக்கிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கட்டிங் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக பிரேக்கு ஆக்சிலேட்டர்லாம் பண்ணுற மாதிரி நம்ம ஷேப் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துரும். இது வந்து நூடுல்ஸ் மேட்டோட செட்டப். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் நீங்கள் எடுத்து வெளியே கொட்டலைனாலும் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் உள்ளே உட்காந்துரும், இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதனால உங்களுக்கு யூசேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நார்மலாக எப்படியோ பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிடுவோம். வாட்டர் வாஷ் பண்ணும்போது அவங்களே எடுத்து டஸ்டிங் பண்ணி வாஷ் பண்ணி அந்த மேட்டை க்ளீனாக ட்ரை பண்ணி அழகாக போட்டுருவாங்க. நீங்களும் அதை பற்றி போய் வரி பண்ண தேவையில்லை, எடுக்கணும் போடணும் கொள்ளணும்னு அது அவசியமே இல்லை. இந்த நூடுல்ஸ் மேட் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 70 மேட். நீங்கள் கேட்ட மாதிரி 70 மேட்டு. இது முன்ன 3D வந்திருந்து, 3Dயில் வந்து 3 டைரக்ஷனில் கவர் ஆகும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இப்போது 70 மேட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 7 டைரக்ஷனில் கவர் ஆகும். நாப்பா மெட்டீரியலில் உங்களுக்கு மேக் ஆகிருக்கும். அதுக்கு மேலே ஒரு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரும் இருக்கும். நூடுல்ஸ் மேட்டோடைய செகண்ட் லேயரும் இருக்கும். அது எடுத்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ப்ரீமியம் லுக் இருக்கும். உள்ள கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேர் தென் நூடுல்ஸ் மேட். இந்த மாதிரி மேட்டும் நீங்கள் போடலாம். அப் டு உங்கள் பட்ஜெட் பொறுத்து தான். நீங்கள் எப்படி பட்ஜெட் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த மேட்ஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மேட்டும் உங்களுக்கு ராயல் கார் அக்சசரிஸில் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம், செலக்ட் பண்ணலாம். எது உங்கள் வண்டிக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். சரி சார்.
இப்போ அதுக்கப்புறம் சார் ரொம்ப முக்கியமாக இந்த லைட்டு ஹெட்லைட்டு நம்ம கம்பெனிலேருந்து போட்டு விடுறது வெளிச்சமே இல்லை சார். அது எல்இடிங்காங்க, ஹெச்ஐடிங்காங்க, ஏதோ 2 கலர் வரும் 3 கலர் வருங்காங்க. அப்புறம் ஃபாக் லைட்டு அப்படின்னு சொல்லி அது ஏதோ மஞ்சள் கலரு வெள்ளை கலர்லாம் இருக்குன்றாங்க. அது என்ன டீட்டெயில் சார்? ஆக்சுவலாக ரெண்டையும் மாற்றணுமா, இல்லை ஃபாக் லைட் மாத்திரம் மாற்றினா போதுமா, இல்லை ஹெட்லைட் மாத்திரம் மாற்றினா போதுமா, இல்லை ரெண்டையும் சேர்த்து மாட்டணுமா? எது நம்ம காருக்கு அவசியமாக தேவை? அதோட யூசேஜ் என்ன? அவசியம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவசியம் தான் சார். ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். ரோடு விசிபிலிட்டிக்காக ஹெட்லைட் ரொம்ப முக்கியமானது சார். அதுலேயுமே இப்போ வரக்கூடிய பெரும்பாலும் கொஞ்சம் டாப் எண்ட் மாடல் வண்டிஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் தர்றாங்க. எல்இடிலையும் ப்ரொஜெக்டர் கொடுத்துட்றாங்க, ப்ரொஜெக்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் வண்டிங்களில் கொஞ்சம் மிட் வேரியண்ட் வண்டிங்களில் கொஞ்சம் ப்ரைஸ் கட்டிங்காக என்ன செய்கிறாங்கன்னா நார்மல் டூமும் ஹாலோஜன் பல்பும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப உங்களுக்கு வெளிச்சமே பத்தாது. ஒரு 10 அடி 15 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர வண்டிங்கள்லாம் நல்லா உங்களுக்கு ஹை பீம் போட்டுட்டு வரும்போது நீங்கள் வந்து ரோடு தேடுவீங்க, எங்கே இருக்குது ரோடு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்இடி லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஹெட்லைட்டில் ஒரு நல்ல பிராண்டில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வாட்ஸில் எல்இடி லைட் போட்டுட்டிங்கன்னா டிரைவிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் உங்களுக்கு. இந்த எல்இடி லைட்டு போடுறது எப்படி சார்? அது ஏதோ வாரண்டி இதாயிரும் அப்படி ஆயிரும், வெளியே போய் லைட்லாம் மாற்றினா பல்ப் மாற்றினா வாரண்டி வராது அப்படின்னு கம்பெனியில் சொல்கிறாங்களா? அது எப்படி சார் பண்ணுறீங்க? கம்பெனியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சார். ஆனால் இது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ கம்பெனியில் பண்ணால் வாரண்டி ஹைட் ஆகும், வெளியே பண்ணால் ஆகாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். உங்கள் முன்னாடி தான் நம்ம எல்இடி லைட்டை பல்பாக சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். இருந்த ஹலோஜன் பல்ப் ரிமூவ் பண்ணிட்டு எல்இடியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். எந்த ஒயரிங் கட்டிங்கும் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. நீங்களே பண்ண சொன்னாலும் அதில் எந்த விஷயமும் ஒயரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். ஸோ எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஈஸியாக நீங்கள் நின்று அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருவோம். எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட ஃப்ரீ டெமோ கூட இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக டெமோ கூட போட்டு கொடுப்போம் சார் உங்களுக்கு. அடுத்தது சார் முக்கியமானது, எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் பேட்டரியில் உங்களுக்கு ரொம்ப பவர் வந்து கன்செக்ஷன் கொடுக்கும் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலோஜன் பொறுத்த வரைக்கும் பவர் வந்து நிறைய எடுக்கும் பேட்டரியிலேருந்து. எல்இடி அதோட 20% பவர் தான் எடுக்கும் பேட்டரியிலேருந்து. ஸோ பேட்டரி லைஃப்பும் நல்லா இருக்கும் அண்டு உங்களுக்கு லைட்டிங்கும் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும் சார். டூம் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகாது, கூலாக சாந்தமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து டூம் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். முக்கியமானது ரொம்ப தூரம் வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ டிரைவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எல்இடி லைட் சார். ஃபாக் லைட்டு சார்? அதே மாதிரி எல்இடி லைட் எவ்வளோ முக்கியமோ ஃபாக் லைட்டும் ரொம்ப முக்கியமானது சார். கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு இந்த ஃபாக் லைட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக கம்பெனிலேருந்து வர ஃபாக் லைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான வெளிச்சம் இருக்கும். ஒரு 5 அடி அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கும். அது ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வர எல்இடி இல்லை ஹாலோஜன் பல்பை எடுத்துகிட்டு எல்இடியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுவும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இல்லை எல்இடி பல்ப் வேண்டாம் அப்படின்னா அதை அப்படியே ப்ரொஜெக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெறும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும் உங்களுக்கு. அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேரிசன் இந்த எல்இடி. எல்லாமே ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி தான். எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸாக போகிறோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஏதோ 2 கலர் 3 கலருங்களாங்க, அது என்ன? ஆமாம் சார், அது ஃபாக் லைட்லேயே இருக்கட்டும் எல்இடியில் இருக்கட்டும் அதில் ஆப்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சீசன்லேயும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் எல்இடி லைட்டு ஒயிட் கலரில் வர்றது உங்களுக்கு ரெய்னி டைமில் மட்டும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறையும். நார்மலாக ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் நல்லா தெரியுது அப்படின்னா ரெய்னி டைமில் ஒரு 400 மீட்டராக குறைஞ்சிரும். ஏன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்டிங் வந்து த்ரோ வந்து ரெய்னி டைமில் ஃபாகி டைமில் இருக்காது. அதனால தான் முக்கியமாக எல்இடி லைட்டில் எல்லோ பல்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரை கலரில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும், வார்ம் ஒயிட்டாகவும் சேஞ்ச் ஆகும், ஃபுல் ஒயிட்டாகவும் சேஞ்ச் ஆகும். வருஷத்தில் 12 மாதமும் இந்த எல்இடி லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். மேடம் ப்ரீஸாக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து லோ பீமில் அப்கிரேட் பண்ணியிருந்தோம். ஆமா. ஸோ நீங்கள் பார்த்தீங்க இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அடுத்தது ஹை பீமுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைட்டிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. அந்த எல்லோ லைட்டை விட இது காம்ப்ரமைஸ் பண்ணாம ரொம்ப அதுல ஹை பீமே அது காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு லோ பீமே. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருக்கு, சர்வீஸும் உங்க சைட்ல நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அதுக்காக தான் திரும்பியும் முக்கியமா உங்களுக்கு டிரைவிங்ல நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? த்ரோ நல்லா இருக்குங்களா உங்களுக்கு? நல்லா இருக்கு, நல்ல விசிபிலிட்டி நல்லா தெரியுதுங்களா? ஆப்போசிட் வரவங்க கூட நம்ம வந்து நல்லா
அவங்க லைட்டை வந்து இது பண்ணாம நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாம நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் மேடம். சரி மேடம், இப்போ ஒன்று ஹை பீம் ஹை பீம் அப்கிரேட் மட்டும் பண்ணிடலாம். அப்கிரேட் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம கிட்ட ஃபர்தரா உங்களுக்கு கொஞ்சம் என்ன வாங்கணும்னு வேணும் சொல்லிட்டு சொல்லுங்க, பெஸ்ட்டான கேட்டிருக்கேன். ரேட்ல கண்டிப்பா பண்ணி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ உங்க மச். பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.